வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ளீன் அண்ட் கிளியர் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி வந்து நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் இனிமேல் தான் வந்து நிறைய ஃபேஸ் வாஷஸ்லாம் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து வாங்கியிருந்தேன். வாங்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் இதோட ஸ்மெல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். லைட் ஆரஞ்சிஷ் கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய குவான்டிட்டியில் வந்து எடுக்கக்கூடாது. கொஞ்சமாக வந்து ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கையில் வந்து எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் வந்து கையில் ஊற்றி நல்லா வந்து ரப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோம் வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோமை வந்து அப்ளை பண்ணி ஒரு 1 minute 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 minute வரையும் பார்த்திங்கன்னா மைல்டாக ஒரு மசாஜ் வந்து ஃபேஸுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக ஆக்கிடுது. அதோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து ஸ்கின் வந்து பிரைட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ட்ரை ஆக்கவே இல்லை. ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரை ஆக்கலை. ஆனாலுமே வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறது அப்படின்றது வந்து அட்வைசபிள். இது வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ஷாப்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே கிடைக்கும் தான் நினைக்கிறேன். சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே அவைலபிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக ஆக்கிடுது. நான் வந்து 2 வீக்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரியும். அதில் வந்து கொஞ்சமாக வந்து காலி பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுலேயே உங்களுக்கு தெரியும். யூஸ் பண்ணிவிட்டு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நியூவாக வரலை. ஏதாவது வந்து ப்ராடக்ட் புதுசாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ்லாம் வரும். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் வந்து பிம்பிள்ஸ் வந்து நியூவாக வந்து வரலை. ஆல்ரெடி இருக்க பிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக வந்து குறையிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்போவுமே ஃபேஸ் வாஷ் அப்படின்னாலே வந்து காலையில் ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்கின் வந்து நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து வாங்கி வச்சுக்கணும். எப்போவுமே வந்து ஒரு ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியராக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா வந்து இன்டேக் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஏன்னா வாட்டர் குடிக்கிறதுனால தான் வந்து ஸ்கின் வந்து அவ்வளோ வந்து நல்லா வச்சுக்க முடியும் ஹைட்ரேட்டடாக. நம்ம எப்படி சுத்தமான தண்ணியை குடிக்கிறோமோ அதே மாதிரி ஃபேஸ் பேக்குக்கும் சுத்தமான தண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஃபேஸ் வாஷும் ஒரு மாய்ஸ்சரைசரும் நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகுற மாதிரி வந்து வச்சுக்கணும். இப்படி இருந்தாலே வந்து போதும், ஃபேஸ் வந்து நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் பேக்காகட்டும் இல்லை ஃபேஷியல் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அது வந்து உங்களோட விருப்பம் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.